ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 27ஆம் நாள் தொடக்கம். அவர்கள் நமக்கு அந்நியர், அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு காண்பிக்க கூடாது என்றும் மற்றுள்ள கெட்ட எண்ணங்களான ராக துவேஷாதி கொடூர, அதாவது கடினமான அந்தகாரத்தில், அதாவது இருட்டில் யாதொரு விசேஷ புத்தியும் அறிவும் இல்லாமல் மிருகங்களாகி உலகத்தில் மனிதரென்று அபிமானித்து வருகிற இரு காளிகளுடைய நிலைமை காணப்படுகிறது. இதுவும் நமக்கு அனுபவ திருஷ்டாந்தம் அல்லவா? ஆம், அனுபவ திருஷ்டாந்தமே ஆகும். ஆனால் இம்மாதிரி நிலைமைகள் நாம் ஆலோசிக்காதது கொண்டாகும் நமக்கு ஞானம் உண்டாகாதது. என்னவென்றால், நான் மனிதனாகும், எல்லா ஜீவிகளை காட்டிலும் சிரேஷ்டனாகும், நான் செய்கிறது மாத்திரமே புத்தி சக்தியோடும் யுக்தியோடும் அறிவோடும் கூடி செய்து வருகிறது என்றும், மற்ற ஜீவிகளுக்கு சிரேஷ்டமில்லை, நமக்கு தாழ்ந்தவை என்றும், மற்றும் துரபிமானத்தின் நிமித்தம் ஒரு குருட்டு நம்பிக்கை உலகத்தில் யாவரும் பொதுவாக கருதி வந்திருக்கிறார்கள். எதை கொண்டாகும் அப்படி வந்ததென்றால், மனிதரிடன்று அபிமானித்து வருகிறவர்களுக்கு யாதொரு விவேகமில்லாதது கொண்டாகும். ஆனால் ஏதொரு வஸ்துவையும் கேட்கவோ பார்க்கவோ அறியவோ செய்தால் அதை பற்றி நாம் சரியாய் மனதை ஊன்றி காரிய காரணங்களை கொண்டு ஆலோசித்தால் அதனுடைய உண்மை தெரியலாம். அவ்விதம் ஆலோசிக்காமலே நான் சிரேஷ்டனாகும், மற்றெல்லாம் பிரயோஜனமில்லாதது என்றும் நமக்கு தாழ்ந்தது என்றுள்ள மூட நம்பிக்கையின் நிமித்தம் உண்டாகிய துரபிமானத்தால் ஜனங்கள் யாதொன்றும் தெரியாதவராய் போனார்கள். அது எப்படி என்றால், ஈஸ்வரன் ஜீவனாகும், அந்த ஜீவனாய் இருக்கின்ற ஈஸ்வரன் தன்னுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு மாயையாய் இருக்கிற யந்திரம் நிமித்தம் சர்வ பூதங்களிலும் சலித்து கொண்டிருக்கின்றது. சர்வ பூதங்களிலும் இருக்கின்ற வஸ்து ஈஸ்வரனாகும். அந்த ஈஸ்வர சைதன்யத்திற்கு ஒரே சக்தி அல்லாமல் இரண்டு சக்தி இல்லை. நாம் அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாததினாலாகும் நம்முடைய சக்தி வேறென்றும் மற்றுள்ளவர்களுக்கு சக்தி வேறென்றும் எண்ணுகின்றோம். எப்பொழுது உண்மையை தெரிந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது இரண்டு சக்தி இல்லை என்றும் ஒரே சக்தியே இருக்கின்றதென்றும் அது தன்னுடைய சக்திதான் என்றும் தெரியும். அப்பொழுது துரபிமானம் விட்டு ராக துவேஷாதிகள் நசித்து தானாகிறது. சுவாமி இப்பிரகாரம் போதிக்கின்ற நிலைமையில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாகின்றது. அதாவது, உலகத்தில் யாதொரு ஜீவிகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்றல்லவா இதுவரை போதித்தீர்கள். ஆனால் உலகத்தில் ஸ்திரீ புருஷ வித்தியாசம் பிரத்யட்சத்தில் கண்டு வருகின்றோம் அல்லவா? அதை இல்லை என்று சொல்வதற்கு இடமுண்டோ? இதுவரை சொன்னவைகளில் உமக்கு என்ன தோன்றுகிறது? எல்லாம் ஒரே சக்திதான் என்று சொன்னதற்கு பின் மற்றொன்று வேறிட்டு உண்டாகிறதற்கிடமில்லை. ஆயினும் அதையும் விவரித்து சொல்லுகிறேன், கேளுங்கள். ஸ்திரீ புருஷன் என்பதில் யாராகும் ஸ்திரீ, யாராகும் புருஷன் என்று சொல்வதற்கு முடியுமா? ஓ, சொல்வதற்கு முடியும். நாம் எல்லோரும் புருஷர்களும் நம்மை பிரசவித்த தாய்மார்கள் ஸ்திரீகளும் ஆகும். ஆனால் ஆதி முதலிலிருந்து இதுவரைக்கும் உலகத்தில் சொல்லி வருகிறதும் நாம் தெரிந்துள்ளதும் நாமெல்லாம் ஸ்திரீகளாகும் என்றும்
ஸ்திரீகளெல்லாம் புருஷன்மாராகும் என்றும் சொல்லி வந்திருந்தால் இப்பொழுது நம்மையெல்லாம் யாரென்றாகும் சொல்லுவது? அப்படியா இருந்ததென்றால் நம்மையெல்லாம் ஸ்திரீகள் என்றாகும் சொல்லுவோம். அப்பொழுது நாம் ஸ்திரீ என்றோ புருஷன் என்றோ நமக்கு தெரிவதில்லை. உலகத்தில் சொல்லி வருகிறதை மாத்திரம் நாம் கிரகித்து அதனுடைய உண்மை எவ்விதமாகும் என்று ஆலோசிப்பதில்லை. ஆனால் புருஷன் என்று சொல்லுவதின் பொருள் என்னவாகும்? புறத்தில் வசிக்கின்றவன் புருஷன். அப்பொழுது யானை முதல் எறும்பு வரையிலும் உள்ள ஜீவிகள் எங்கே வசிக்கின்றன? தங்களுடைய வீடுகளில். அவருடைய வீடு என்பது எதை சம்பந்தித்தது? நமக்கெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வீடும் மற்றுமுள்ள ஜீவிகளுக்கு வசிப்பதற்காக எந்தெந்த விதத்தில் இடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கும் ஆகும். ஆனால் ஜீவன் இல்லாதிருந்தால் நீர் சொன்ன பிரகாரத்தில் இருக்கின்ற வீட்டினாலோ இடங்களினாலோ ஏதாவது பிரயோஜனம் உண்டா? யாதொரு பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுது புறம், அதாவது வீடு எதற்கு வேண்டியதாகும்? அவரவர்கள் சுகமாய் வசிப்பதற்கு வேண்டி. ஜீவன் இல்லாவிட்டால் சுகமாய் வசிக்கலாமோ? வசிக்க முடியாது. அதென்ன காரணம்? ஜீவன் இல்லாததினால். அப்பொழுது யாருக்கு சுகமாய் வசிக்க வீடு வேண்டும்? ஜீவனுக்கு. ஜீவன் வசிக்கும் வீடு எதாகும்? இக்காணுகின்ற ஜடமாகும். அப்பொழுது இந்த ஜடத்திற்கு என்ன பெயர் சொல்ல வேண்டும்? புறம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த வீட்டில் ஜீவன் எப்பொழுது அடங்கி வெளியே சலிக்காமல் இருக்கிறதோ அப்பொழுது புருஷனாகிறது. அந்த புருஷனாகும் சிவன். அது எவ்விதம் என்றால், ஒருவன் இதோ இந்த காணுகின்ற வீட்டிற்குள் நுழைந்து கதவுகளை மூடி இருந்தால் அவனால் வெளியிலுள்ள யாதொரு நிலைமையை கேட்கவோ காணவோ அறியவோ முடியுமா? முடியாது. ஆனால் அவன் அந்த வீட்டிலிருந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து திண்ணையில் வந்திருந்தால் அவனால் வெளியிலுள்ள எல்லா நிலைமைகளையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியுமல்லவா? ஓ, முடியும். ஆனால் உள்ளே இருந்த பொழுது வெளியில் இருக்கின்றவர்களை கேட்காமல் இருப்பதற்கும் காணாமல் இருப்பதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன? அவன் வெளியிலுள்ள தொழில்களையும் விட்டு உள்ளே சென்று கதவை மூடி சொஸ்தமாய் இருந்தது கொண்டாகும். வெளியில் திண்ணைக்கு வந்த பொழுதோ வெளியிலுள்ள எல்லா நிலைமைகளையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடிகிறது. ஆனால் வெளியுள்ள எல்லா நிலைமைகளை கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடிகின்ற போது அவன் வீட்டிற்குள்ளிலேயோ வெளியிலேயோ இருந்தது வெளியிலாகும். அது எப்படியாகும்? அவன் வீட்டிற்கு வெளியில் இருந்ததென்றால் அந்த வீட்டை விட்டு போக வேண்டும். அந்த பிரகாரம் வீட்டை விட்டு போனான் என்றால் அவ்வீட்டினுடைய யாதொரு அவஸ்தை, அதாவது நிலைமையையும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடிகிறதில்லை. அதெல்லாமல் அவன் இந்த வீட்டில் திண்ணையிலிருந்து வெளியே இறங்கவில்லை. வெளியில் இறங்காமல் வீட்டின் வெளியில் இருக்கிறான் என்று சொல்வதற்கு முடியுமா? முடியாது. வீட்டிற்குள்ளிருந்தான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்பொழுது அவன் வீட்டிற்குள்ளிலும் வெளியிலும் இல்லாமல் வீட்டின் திண்ணையில் இருக்கிறான். அச்சமயத்தில் வீட்டினுடைய வெளியிலுள்ள எல்லா நிலைமைகளையும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் இடமாயிற்று. வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் வீட்டிற்கு உள்ளே இருந்தாலும் வீட்டின் வெளியிலுள்ள யாதொரு நிலைமைகளையும் அறிகிறதில்லை. இதே பிரகாரம் நாம் படுத்து தூங்கும் பொழுது நம்முடைய ஜீவன் எங்கேயாகும்? அப்பொழுது நம்முடைய ஜீவன் உள்ளில் அடங்கியிருந்தது. தூக்கம் பிடித்து இவைகளை கேட்கவும் பார்க்கவும் அறியவும் செய்யும் பொழுது ஜீவன் எவ்விடமாகும்?
வெளியிலாகும். நமது ஜீவன் எப்பொழுது வெளியில் போய்விட்டதோ அப்பொழுது நமக்கு இவைகளை கேட்கவும் காணவும் அறியவும் முடியுமோ? முடியாது. நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.